வாழ்க வளமுடன். நேர்மையாயிரு. நம்முடைய சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக இருக்க வேண்டும், விஷமாக இருக்கக்கூடாது. பூவாக உதிர வேண்டும், ஆனால் முள்ளாக கிழிக்கக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம யாராச்சும் விட ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், நம்முடைய அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தாச்சியாக இருக்கட்டும், இவங்க கூட வந்து அன்பாக நம்ம பேசி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப லேட்டாகும். ஆனால் இந்த கோவம்ன்ற வார்த்தை என்ன செய்யுமா, சடார்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஏதாச்சும் ஒரு கோவத்தை சொல்லிட்டு பாருங்க, அப்போச அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பாசம் நட்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு நொடியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிரித்து விட்டு போயிடும். ஏன்றால் இந்த நாக்கு அவ்வளோ கூர்மையானது. அதான் சொல்லுவாங்க, 1000 பாம்புகள் விஷத்தை விட மனிதன் நாக்கு அவ்வளோ கூர்மையானது. மனிதனுடைய நாக்கு வந்து 1000 பாம்புகளை விட விஷமானதான். அதனால் வந்து எப்பயுமே யார்கிட்டையுமே பேசுகிறது செய்கிறது என்றைக்குமே நம்ம கவனங்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு வார்த்தையை விட்டாச்சுன்னா அடுத்து நம்ம பிடிக்கவே முடியாது. விட்ட வார்த்தை விட்டதையா. என்றைக்குமே அடுத்து சொல்லுவாங்க, தீயினால் சுட்டவின் ஆறிவிடும். அந்த தீயினால் சுட்டோம்னா அது வந்து 6 வரைக்கும் தான் ஆறிடும், அதை மறந்துடுவோம். ஆனால் நாவினால் சுட்டவன் என்றுமே மாறாது. அது வந்து ஒரு சில இதயத்தில் அந்த வார்த்தைகள் அப்படியே ஆழமாக அவங்க பதிஞ்சிடுச்சுன்னா, அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்குற மோசம், சிந்திக்கிற மோசம், நினைக்கிற மோசம்லாம் அவங்களுடைய நம்ம பேசிய வார்த்தைகள் அவ்வளவு மோசமாக அவர்களை பாதிக்கும். அதனால் என்றைக்குமே பேசுகிற மோசம் யார்ட்டையுமே மிக கவனமாக பேசணும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் வந்து மிக மிக முக்கியம். மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம சேர்க்குறது எது, ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளை வந்து அனுகூலம் பண்ணுறது எதுண்டா நம்ம நாக்கு. இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை வந்து மனிதன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இந்த வார்த்தையில் எப்பவுமே கவனம் பேசணும். யார்கிட்ட பேசுகிறோம் ஏன்றால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து யார் எப்போ என்னன்று நிலைமை யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அடுத்த படியிலோட நம்முடைய மரணம் என்பது இருக்கலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி கலி உலகத்தில் எல்லாம் வந்து அவ்வளோ ஒருத்துக்கு மோசமாகி விட்டது. மனிதனுடைய உயிரினங்கள் உயிர் வந்து அவ்வளோ ஒருத்துக்கு மோசமாகிடுச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆடு மாடு கூட கெடு இருக்கான், மனிதர்கள் கெடு கிடையாது. அதுமாரி இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். யாருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தையை கவனமாக பேசுங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அன்பாக பேசுங்க. இந்த அன்புக்குத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது தவிர பணம், இந்த பணம்லாம் வந்து ரெண்டாவது. அதனால் இருக்கிற வரைக்கும் இன்னும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.